தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வேத வசனம் இப்படி சொல்லுகிறது. எரேமியா 33 அதிகாரத்தில் வாசித்தோம் என்றால், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவை கொடுப்பேன் என்று அருள்நாதர் இயேசு சொன்ன ஒரு வார்த்தை. மனிதன் யாரையோ கூப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஐயோ எனக்கு உதவி கிடைக்குமா, இந்த இடத்துக்கு போனா உதவி கிடைக்குமா, இவர்கிட்ட போய் கேட்டா உதவி கிடைக்குமா என்று மனுஷன் அள்ளியும் கொடுக்க மாட்டான், கிள்ளியும் கொடுக்க மாட்டான். இயேசு தெளிவாக சொல்லிவிட்டார், என்னை நோக்கி கூப்பிடுங்கள் என்று. ஒரு குருடன் பிறவிலிருந்தே பார்வை இல்லாத இருக்கிறான். அவன் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான், வேற வழி இல்லை. இயேசு வருவதை அவன் சத்தத்தை கேட்டான். இங்க இவ்வளவு ஜனம் போய் கொண்டு இருக்கிறது, யார் போய் கொண்டு இருக்கும் போது அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க, இயேசு போய் கொண்டு இருக்கிறார் என்று. உடனே அவன் கேட்டுன, தாவீதின் குமாரனே இயேசுவே எனக்கு மனம் இறங்குங்கள் என்று சொல்லும் போது இயேசு கிறிஸ்து உடனேயும் அவனை கூப்பிட்டு பார்வை கொடுத்தார். இன்று நீங்கள் யாரை நோக்கி கூப்பிடுகிறீர்கள், எங்க போகிறீர்கள் என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இயேசு சொன்னார், என்னிடத்தில் வருகிறவனை ஒருவனையும் நான் புறம்ப தள்ளுவதில்லை என்று தேவன் சொன்னார். அவரிடத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தீர்கள் என்றால், அவரை நோக்கி கூப்பிட்டீர்கள் என்றால் நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெரிய காரியங்களை செய்வார். அவரை நோக்கி கூப்பிடும் போது நிச்சயமாகவே என்னுடைய வாழ்க்கையில அவரை நோக்கி கூப்பிட்ட உடனேயும் நான் மரித்து போக வேண்டியவன். சிறு வயதிலேயே எனக்கு அக்கி என்று ஒரு வியாதி வந்து என்னுடைய பார்வை இழந்து போகிற நேரம் ஆகிவிட்டது. எத்தனையோ மருத்துவமனைகள் கைவிட்டார்கள். ஆண்டவரே என்று நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் எனக்காக ஒரு இடத்தில் அமெரிக்க டாக்டர் வர வைத்து அந்த பார்வை எனக்கு கொடுத்தார். அது மட்டுமில்லை, எனக்கு எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடும் போது அன்பு சகோதரனே சகோதரிகளே, அவரை நோக்கி கூப்பிடுங்க. இயேசுவை மட்டும் நோக்கி கூப்பிடுங்க, வேற யாரும் வேணாம். அவரு தான் உங்களுக்கு அற்புதம் செய்கிறவர். தயவு செய்து ராத்திரி வேலையிலையோ நேரம் கிடைக்கும் போதோ நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு வேலை, அவரை நோக்கி கூப்பிடுகிற முகம் வெக்கப்பட்டு போனதில்லை. இயேசுவை நோக்கி இந்த ராத்திரி வேலையிலேயோ எந்த நேரத்தில் நீங்கள் கூப்பிடும் போது நிச்சயமாகவே ஒரு பதில் உண்டு. அந்த குருடனுக்கு எப்படி என் தேவன் பார்வை கொடுத்தார், ஏன் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? ஒரு பிச்சைக்காரனுக்கு பிறவிலிருந்தே அவன் நடக்க முடியாதவனா இருந்தான், அவனுக்கு சுகம் கொடுக்கவில்லையா? ஏன் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? நீங்க கூப்பிட மாட்டீங்க. நாமத்தில் எதை கேட்டாலும் நான் தருவேன் என்று அருள்நாதர் இயேசு சொல்லி இருக்கிறார். தயவு செய்து இயேசுக்கு ஒப்பு கொடுங்கள். இந்த ராத்திரி வேலையிலேயே என்ன நேரம்லாம் கிடைக்குதோ அவர் நோக்கி கூப்பிடுங்க, உங்க பிரச்சனையெல்லாம் நீங்கி போடுவார். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவே, இந்த நாளிலே யாரெல்லாம் நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வதிங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமேன், ஆமேன்.